திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே இது பிடிக்காது அப்படின்னு கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜெல்லி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதுவும் இந்த மாதிரி வெயில் சமயத்துல ஜில்லுன்னு ஜெல்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அகர் அகர் வச்சு ஜெல்லி எப்படி பண்றது, அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெல்லி எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அப்ப மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெல்லி பண்றதுக்கு முக்கியமான பொருளே பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல் பாசி தான். கடல் பாசி அப்படி இல்லை அப்படின்னா அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கிறேன். இதை ஊற வைக்காம நீங்க அப்படியே டைரக்டா கூட பண்ணலாம். ஆனா ஊற வச்சிங்க அப்படின்னா ஈஸியா வாட்டர்ல மெல்ட் ஆயிரும். நம்ம அதை ஸ்டவ்ல வச்சு கரைக்கும் போது ரொம்ப ஈஸியா மெல்ட் ஆயிரும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 கிராம் கடல் பாசி எடுத்து நான் ஊற வச்சிருக்கிறேன். இது 2 பார்ட்டாக நான் பிரிக்க போறேன். 5 கிராமா பிரித்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போறேன். ஸோ முக்கியமான பொருளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகர் அகர் தான். கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகர் அகர் தான். அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் மில்க். இந்த 3 ஐட்டம் இருந்தது அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாகவே ஜெல்லி பண்ணிடலாம். அதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கண்டிப்பாக ஜெல்லி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஜெல்லி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 5 கிராமுக்கு 1/2 லிட்டர் தண்ணி அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இப்போ பாத்திரத்தில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஊற வச்சுருக்கிறதுல பாதி அளவுக்கு மட்டும், நான் 10 கிராம் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதில் பாதி அளவுக்கு மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா அதில் கரையணும். கரைஞ்சி மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு 3 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பவுலில் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த லிக்விடை, அகர் அகர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த 3லையும் சரிசமமாக சேர்த்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக இந்த பவுலில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போது இது அப்படியே விட்டோம் அப்படின்னா செட் ஆயிரும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வச்சாலே அப்படி செட் ஆயிரும். நீங்கள் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில், சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போது ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆயிருக்குது. நான் எடுத்து போடும்போது கொஞ்சம் இந்த ரெட் கலர் மட்டும் அப்படியே உடஞ்சிருச்சு, வேகமாக விழுந்துருச்சு. பவுலில் இருந்து இப்படி ஹைட்டில் வச்சு போட்டதுனால அது மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்குது. இது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குற ஜெல்லி மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வருது அப்படின்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ ஜெல்லி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சூப்பராக செட்டாக இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ மில்க் புட்டிங் அதே அகர் அகர் வச்சு நம்ம ஆல்ரெடி 5 கிராம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதே அகர் அகர் வச்சு இப்போ அதிலே மில்க் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணிக்கு பதிலாக 1/2 லிட்டர் மில்க் எடுத்து அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 கிராம் அகர் அகரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு தேவையான சுகரையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான சுகரையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த அகர் அகர் இந்த மில்க்லேயே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேமியாவை தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சேமியாவும் அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்கை சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஜெல்லி செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் எல்லா கலர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு
கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை அதோட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மில்க் புட்டிங் ரெண்டுமே ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகும். இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அழகாக செட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். சூப்பராக செட் ஆகிருக்குது. இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போட்ட அந்த கலர் எல்லாம் அழகாக தனித்தனியாக தெரியுது. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதை விட நம்ம நார்மலாக மில்க் இல்லாமல் வாட்டர்லேயே செஞ்ச ஜெல்லியை விட இந்த புட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம அந்த பிங்க் கலர் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் செஞ்சு வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அந்த சேமியாவோட பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ரோஸ் மில்க் ஃப்ளேவர். சூப்பராக இருக்கு. இதுவுமே அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கடல் பாசியால் இதனால நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. ஒரு பெண்ணுக்கு சரியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தைராய்டு லெவல் அப்படிங்கிறது பாடியில் கரெக்டாக இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கடல் பாசி, வெண்மை நிற இந்த கடல் பாசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய தைராய்டு லெவலை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கடல் பாசி, வெண்மை நிற கடல் பாசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.